இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஊர் ஃபுல்லா போஸ்ட் ஓட்டியும் இன்னும் ஒரு பயலும் கூப்பிடல, ஒரு தகவலும் தெரியலன்னா என்னல அர்த்தம்? அண்ணே விளங்காத பயிலுவ கால் பண்றானுங்கனே, பண்ணி என்கிட்டயே கேக்குறானுங்க. என்னப்பா காணாம போயிட்டாரே, என்ன ஆச்சுன்னு என்கிட்டயே விசாரிக்கிறானுங்க. எனக்கும் நேரம் ஆக ஆக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது சண்முகம். வேற ஏதாவது வழியில அப்பாவை கண்டுபிடிக்க எதுவும் முயற்சி பண்ணுவோம்ப்பா. எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையல. வேணா மறுபடியும் ஊர் ஃபுல்லா ஒரு வாட்டி தேடி பாப்போமா? ஏன்பா, ஏற்கனவே 3 தடவை செந்தூர் முழுக்க தேடியாச்சு. ராத்திரி நேரம் வேற, எங்கன்னு போய் தேடுறது? இல்லை, ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடாம கொள்ளாம என்னல செய்வாரு? என்ன பண்ணி ஏதாவது தகவல் வந்துச்சா? நீதான் ஏதாவது தகவலோட வருவேன்னு நினைச்சேன். உனக்கும் எதுவும் கிடைக்கலையா? இல்லையே, ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸையும் அலர்ட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாரும் தேடுறாவ, சிக்க மாட்டேங்காரு. சார்வால், மதுரையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் அலாட் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல இருந்தும் தகவல் வரல. ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. எனக்கு சரியா படல. இம்பட்டு நேரம் ஏதோ வழி தெரியாம போயிருப்பாருன்னு தான் நினைச்சிருந்தேன். இப்போ எனக்கே பயம் வருதுல. இவையால இப்படி அழுதுட்டே இருக்கா? அண்ணே, அப்பா வந்துடும்லண்ணே. அதுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்லண்ணே. இலக்கணி சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதுல. அப்பா நம்மளை விட்டு எங்க போயிடுவாரு? சும்மா கண்ணை கசக்கிட்டு அப்பா வந்துருவாரு, அழாத. ஏன்பா சண்முகம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மலை மாதிரி கலங்காம நிப்ப. இப்ப எதுக்குப்பா இப்படி இடிஞ்சு போய் நிக்குத? இல்லை, என்ன இருந்தாலும் பெத்த அப்பன்ல, அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்குல்ல. என்ன எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாருண்ணே. நிச்சயமா அவருக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்.